நம்ம உறவுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நமக்கு உறவானவங்க கிடையாது. நமக்கு நிஜமான உறவு கிடையாது. நிஜமான உறவு யார் தெரியுமா? சாட்சாத் அந்த பரமசிவன். அந்த பரம்பொருள் அவர் மட்டும் தான் நமக்கு உறவு. அவர் தான் நம்மள இங்க அனுப்புறாரு பூமிக்கு. போ போய் உன் கருமாக்கள கழிச்சிட்டு வா. போய் உன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வா. அப்படின்னு நம்மள அனுப்புறாரு பூமிக்கு. நம்மளும் வந்துடுறோம். நமக்கு உறவு கிடைக்குது. அப்பா, அம்மா, கூட பொறந்தவங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உறவுக்காரங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, நமக்கு பொறக்கிற குழந்தைங்க, இப்படி எல்லா உறவுகளும் மாயை. இந்த மாயையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாயைக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். கர்மாக்கள கழிக்க வந்துட்டு, இந்த கர்மாக்கள்ல மாட்டின்னு சிக்கின்னு இருக்கோம் நம்ப. பொருளற்ற வாழ்க்கையோ இது பொருளற்ற வாழ்க்கை தான் இது. பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையை துரத்துதேன்ற மாரி தான். துரத்தின்னு இருக்கு. நம்ம ஓடின்னு இருக்கோம். இதுலயும் நம்ம கொஞ்சம் நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்கணும்னா, நம்மள நம்ம உணரணும். நமக்குள்ள ஒரு பரம்பொருள் இருக்காரு. நம்ம சிவனை உணர்ந்தோம்னா, நம்ம வாழ்க்கை சிக்கல் இல்லாம போகும். அதே சமயத்துல நமக்குள்ள இருக்க மனசு, அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு கருமாக்கள கழிச்சிட்டு போக வந்திருக்கோம். பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் நம்ம கொண்டு போறோம் இதுல. அதனால புண்ணியத்தை தேடுறதுக்கு நம்ம நல்லது பண்றோம். நம்ம நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழணும்னா, நமக்கு பிடிச்ச மாரியும் வாழணும். நமக்குள்ள இருக்க மனசு, அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். அதுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். எல்லாருக்கும் நம்ம சேவகனா இருந்தும், நமக்கு நம்ம சேவகனா இருக்கணும். நமக்கு என்ன தேவையோ நம்ம பார்க்கணும். நம்ம பரம்பொருளை உணரணும். உணர்ந்தா மட்டும் போதும். எது நிஜம், எது பொய், எது நம்ம யார்கிட்ட பேசணும், பேசக்கூடாது, எல்லாமே தெளிவு கொடுத்துருவாரு நம்ம சிவம். அவர்தான் நம்ம பரமசிவன். சிவன் இருக்கும்போது எதுக்குமே பயப்பட வேண்டாம். யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.